ஜோதிட இளவரசி செல்வி யுகஸ்ரீ அவர்களுக்கு நம்முடைய சோனியா அவர்கள் பொன்னாடை போட்டிக்கு வருகிறார்கள். ஒரு போட்டோ எடுங்க. வணக்கம். ஓம் குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவே மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆதித்யாய சோமாய மங்கள புதாய குரு சுக்ர சனிப்பியோ ராகவே கேதவே நமக. எல்லாம் அல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் அறக்கட்டளை நடத்தும் ஆசிரியரும் எமது குருநாதருடைய திருவடிகளை நான் வணங்கிக் கொண்டு மற்றும் சபையில் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்று நான் மாது சூது என்ற தலைப்பில் சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த தலைப்புல பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் வயசு இல்லை, இருந்தாலும் நான் பேசுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்ல ஒரு சின்ன செய்தி பார்த்தேன். அது என்னன்னா, 840 பள்ளிக்கூடங்கள் மூடுறதுக்கு அரசு உத்தரவு கொடுத்துருக்கு. அதுவே 850 மது கடைகள் திறக்கிறதுக்கு மதுரை நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவு கொடுத்துருக்கு. இப்ப படிக்கிற மாதிரியே நிலைமை இருக்குது. அதான் மதுவால் கெட்ட மன்னன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன், மாதுவால் கெட்ட மன்னன் கோவலன் ராவணன், சூதுவால் கெட்ட மன்னன் தர்மன். அடுத்தது ஒரு சின்ன கதை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர்கிட்ட போயிட்டு ஒருத்தன் கேட்குறான், சுவாமி கல் குடிக்கலாங்களா அப்படின்னு கேட்குறான். கல்ல குடிக்காத, அது கெட்ட பழக்கம், நீ போடா அப்படின்றாரு. சரி சாமியே சொல்லிட்டாரு, நம்ம ஏன் அப்புறம் கல் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்புறம் திரும்பி அவர் கூப்பிட்டு, டே கல் குடுறா அப்படின்றாரு. சாமி இப்பதான் என்னை குடிக்க வேணாம்னு சொன்னீங்க, அப்புறம் நீங்களும் என்னை குடின்னு சொல்லி நீங்க தான் கல் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சாமியை பார்த்து கேட்குறான். நான் எதுக்கு கல் குடிக்க சொன்னேன்னா, இந்த நீதிமான் பக்திமான் டாக்டர் கலெக்டர் இவங்க மனசுல நீ இடம் பிடிக்கணும்னா கல்லு குடிக்காம நீ இருக்கணும், கல்லு குடிக்க கூடாது. இல்ல அவங்க மனசுல நான் இடம் பிடிக்க வேணும்னா நீ கல்லு குடிச்சு ரோட்ல கடை. அதுக்குதான் குறள் சொல்லியிருக்காரு, உன்னற்க கல்லை உனி நுண்க சான்றோரான் என்ன பட வேண்டாதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மதுவால் ஏற்படும் தீமைகளை பத்தி ஒரு சின்ன கதை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமணன் புரோகிதம் முடிச்சுட்டு காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்கிறான். அப்ப கொள்ளையர்கள் பார்த்து அவனை பிடிச்சிக்கிறாங்க. பிராமன்ட்ட பாக்குறாங்க, அவன்கிட்ட என்ன இருக்க போகுது, அரிசி உப்பு மிளகா அதுதான் இருக்க போகுது. சரி பிடிச்சது ஏன் நம்ம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு சொல்றாங்க, இந்த ஒரு மந்த நிறைய கல் இருக்கு, இது ஒண்ணு குடி. இங்க ஒரு அழகான பொண்ணு இருக்கு, அது கூட செந்தில வாடு. இங்க ஒரு குழந்தை இருக்கு பாரு, அது கத்தி எடுத்து குத்திடு. இது மூணுத்துல ஏதோ ஒண்ணு செஞ்சுனா நான் நீ விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பயந்து நடுங்கி போய் அவரு நிக்கிறாரு. ஒரு குழந்தைய கொன்னா நம்மளுக்கு சாபம் சேர்ந்துக்கும். சரி நம்ம பெண் கூட சேர்ந்து வாழணும்னா அடுத்தவங்க பொண்டாட்டி கூட நம்ம ஏன் சேர்ந்து வாழணும், அது நம்மளுக்கு பெண் சாபம் வந்துடும். பேசாம நம்ம கல்ல மட்டும் எடுத்து குடிச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கல்ல குடிக்கிறான். ஒரு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தலை அப்படியே போதைக்கு ஏறுது. அப்படியே ஓரமா அந்த பொண்ணை பாக்குறான். அந்த கையை பிடிச்சி இழுத்தான். அந்த குழந்தை அவன் வேகமா கத்தி எடுத்தா அந்த குழந்தைய குத்திட்டான். இப்போ 3 பாவத்தி அவனே செஞ்சுட்டான். அப்போ ஒரு மனிதனை எப்படிலாம் ஆட்டி படைக்குது பாருங்க. அதாவது மது குடிச்சா மனிதனுக்கு 5 குணம் வரும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுகு குணம், காக்கா குணம், அடுத்தது குரங்கு குணம், கர்ணன் குணம், விபீஷணன் குணம். இந்த கழுகு குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த மலை உச்சில பறந்தாலும் சரி, எங்க பறந்தாலும் அதோட இறை எங்க இருக்கோ அதை பார்த்து ஷாஃபா தூக்கிட்டு போயிடும். அதே மாதிரிதான் குடிகார போயிடும். எந்த வெளியூர் போனாலும் சரி, வெளிநாடு போனாலும் சரி, வெளியூர் போனாலே வெளியூர்ல எங்க சாராய கடை இருக்குன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தது காக்கா குணம். காக்கா குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்கா என்ன பண்ணும், உட்காரும், இப்படின்னு பார்க்கும், வடையை தூக்கிட்டு போயிடும். அதே மாதிரி குடிகார போயிடும். அந்த கடை வாசல் நிற்பான், நம்ம உறவுக்காரங்க இறைச்சிருக்காங்களான்னு பார்ப்பான், உள்ள பூந்துருவான். அடுத்தது குரங்கு குணம். குரங்கு ஒன்ன மட்டுமா சாப்பிடும், அது இது எல்லாத்திலையும் கை விட்டு சாப்பிடும். அதே மாதிரிதான் இன்னும் கடைக்குள்ள போயிட்டானா அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அடுத்தது கர்ணன் குணம். கர்ணன் என்ன பண்ண, கொடை வள்ளல். அவன்கிட்ட காசு இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் காசு கொடுறான்னா கொடுக்க மாட்டான், வாடா குடிக்க போலான்னா குடிக்கிறதுக்கு எல்லா காசையும் செலவு பண்ணுவான். இதுதான் கர்ணன் குணம். விபீஷணன் குணம்னா சரணாகதி.
ரோட்ல வரவங்க போறவங்கள பார்த்து சுவாமி நீங்க தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் மதுவால் ஏற்படும் 5 குணத்தை பத்தி சொல்லியிருக்கோம். இப்ப அப்படியே நீங்க ஜோதிடத்துக்கு வாங்க. 6ஆம் பாவத்துலதான் நம்ம எதிரி, நோய், கடன் அப்படின்னு இருக்கு நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா 6ஆம் பாவத்துலதான் மது சூது இருக்குது நம்ம பார்க்க போறோம். எந்த கிரகம் 6ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்றால் மது பழக்கம் உண்டாகும், எந்த கிரகம் 6ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்றால் மாது பழக்கம் உண்டாகும், எந்த கிரகம் 6ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்றால் சூது பழக்கம் உண்டாகும் என்பதை நம்ம பார்ப்போம். 6ஆம் அதிபதி கெட்டால் உறவுகள் அனைவரும் நமக்கு பகையாவாங்க. உறவுகளை குறிக்கும் கிரகம் 6ஆம் இடத்தில் பலன் பெற்று அமர்ந்து 6ஆம் இடத்தில் எந்த கிரகம் உள்ளதோ அந்த கிரக காரகத்தின் உறவு வழியால் விரோதம், கசப்பும், பிரிவினையும் தந்துவிடும். உதாரணம், சூரியன் 6ஆம் இடத்தில் பலமாக அமர்ந்து 9ஆம் அதிபதி 6, 8, 12 ஆனம் 8, 12 பகை, நீஸ்தம், அஸ்தங்கம் பெற்றால் சூரிய தசை அல்லது புத்தி நடைமுறைக்கு வந்தால் தந்தையே எதிரியாவார். இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்களே அப்புறம் பார்த்துக்கோங்க. அடுத்தது மது பழக்கம் ஏற்படும் கிரக நிலைகள் நம்ம பார்ப்போம். லக்னாதிபதி 6இல் அமர்ந்து 6ஆம் அதிபதியும் பலன் பெற்று ராகு தொடர்போடு ஏற்பட்டால் மது பழக்கம் உண்டாகும். அடுத்தது லக்னாதிபதி 6இல் அமர்ந்து லக்னத்திற்கு காரக கிரகம் சூரியன் பலன் இழந்தால் மது பழக்கம் உண்டாகும். அடுத்தது சந்திரன் ராகு இணைவு அல்லது பார்வை ஏற்பட்டாலும் மது பழக்கம் உண்டாகும். அடுத்தது மகர ராசியில் சந்திரன் அமர்ந்து அவரை செவ்வாய் சனி பார்த்தாலும் மது பழக்கம் உண்டாகும். இதெல்லாம் மது பழக்கம் ஏற்படும் கிரக நிலைகள். அடுத்தது மாது பழக்கம் ஏற்படும் கிரக நிலைகள் நம்ம பார்ப்போம். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்று 7ஆம் அதிபதி நீசம் அஸ்தங்கம் 6, 8, 12 மறைந்தால் பல பெண்களுடன் தொடர்பு ஏற்படும். அடுத்தது சுக்கிரன் நீசமாகும் வீட்டில் 7ஆம் அதிபதி அமர்ந்தால் பல பெண்களுடன் தொடர்பு ஏற்படும். சுக்கிரன் அம்சத்தில் நீசமானாலும் பல பெண்களுடன் தொடர்பு ஏற்படும். சுக்கிரனை சனி செவ்வாய் பார்த்தாலும் இணைந்தாலும் பல பெண்களுடன் தொடர்பு ஏற்படும். அடுத்தது 7ஆம் அதிபதி நீச கிரகத்துடன் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் பல பெண்களுடன் தொடர்பு ஏற்படும். அடுத்தது 7ஆம் அதிபதி என்ற நட்சத்திராதிபதி நீசமானாலும் பல பெண்களுடன் தொடர்பு ஏற்படும். 5ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தாலும் பல பெண்களோட தொடர்பு ஏற்படும். இது ஆண்களுக்கு மட்டுமில்ல பெண்களுக்கும் தான், 2 பேர்த்துக்குமே இந்த விதி பொருந்தும். அடுத்தது சூத பழக்கம் ஏற்படும் கிரக நிலைகள் நம்ம பார்ப்போம். லக்னம் அல்லது ராசிக்கு 8ஆம் அதிபதி 6இல் அமர்ந்து அந்த 8ஆம் அதிபதி பலன் குறைந்தால் சூதாட்டம் விளையாடுவார்கள். குரு 8இல் அமர்ந்தாலும் சூது விளையாடுவார்கள், ராகு 12இல் அமர்ந்தாலும் சூது விளையாடுவார்கள். தேய்பிரை சந்திரன் 5இல் அமர்ந்தாலும் சூது ஆடுவார்கள். குரு நீசமாகி அவர்களுடன் ராகு அமர்ந்தால் சூது விளையாடுவார்கள். குரு 6ஆம் அதிபதி ராகு இவர்கள் மூவரும் 6இல் அமர்ந்தாலும் ஒருவர் பார்த்து கொண்டாலும் சூது விளையாடுவார்கள். இதெல்லாம் சூது பழக்கம் ஏற்படும் கிரக நிலைகள். இந்த கலியுக காலத்துல மாது சூது தான் ஓங்கி இருக்குது. ஆனா அந்த காலத்துல நாட்டுக்காக உழைப்பவர்களுடைய படங்கள், கதைகள், வரலாறுகள் இதெல்லாம் நம்மளுக்கு பாடத்திட்டங்களா கொடுத்தாங்க. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சினிமா நடிகர்கள், நடிகைகள் அவங்களுடைய படம் இதெல்லாம் நம்மளுக்கு இப்ப பாடத்திட்டங்களா கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஊர் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊரோடு ஒத்துப்போ, நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரண்மனை கோழி முட்டை அம்மிக்கல்லையும் உடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. இத்துடன் நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.